அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் டிஏ 2025 யூடியூப் டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 1. இன்றைக்கி நம்ம முதல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ செக் பண்ண போகிறோம். ஸோ பொது தமிழில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பகுதி அழகு 5, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம படிச்சிருக்கோங்கிறத பாருங்கள். செய்தித்தாள், உள்ளடக்கங்கள், அதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் உங்களுக்கு உவமையால் விளக்கப்படும் பொருட்கள், மரபு தொடர்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறனில் ஆவணங்கள், அரசு கடிதங்கள், இதெல்லாம் புரிந்து கொள்ளும் கொடுத்துருக்குறாங்க திறன். ஸோ முதல்ல நமக்கு பத்தியிலிருந்து கேள்விகள். ஸோ பொதுவாக மொழிபெயர்ப்புகள் அந்த மாதிரி டாபிக் இல்லாமல் இந்த டிஎன்பிசியோட பழைய கேள்விகள் எடுத்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் ஒரு 3 கேள்வியோ இல்லை 5 கேள்வியோ ஒரு பத்தியிலேருந்து வாசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், பத்தியிலிருந்து வினாயன் 1 முதல் 5க்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் இந்த பேராகிராஃபை ஒன் ஆர் 2 டைம்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்கிறது. கலையும் பண்பாடும் அறிவியலும் அரசியலும் பொதிந்து கிடக்கின்றன. வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடக்கின்றன. சொல்வளம் என்பது ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாய், பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய் வருதலும், பல துறைகளுக்கும் பல சூழல்களுக்கும் பல புனைவுகளுக்கும் உரிதாய் வருதலும், உணர்வும் தெளிவும் கொண்டதாய் வருதலும் என்று செழிப்பான தளத்தில் சொல் விளைச்சல் கண்டிருப்பதை குறிப்பது ஆகும். சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் கனிந்தும் கிடக்கிறது. நெல்லைக்கனியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. இன்றைய இலக்கியத்தில் இப்படித்தான் கி. ராஜநாராயணன் கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைக்கிறார். சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது. சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இது. இதனை தொகைநிலை என்று தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது. நீர்படுகின்ற அல்லது நீர்ப்பட்ட பசுமையான களம் என்பது எதுவும் தொகாமல் வருகின்ற தொடர்மொழி. அதுவே நீர்ப்படு பசுங்கலம் என்று ஆகும்போது தொகைமொழி. தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு வடிவமைப்பு. இது வாக்கிய அமைப்பில் ஒரு சொல் போலவே தோன்றும். இதிலிருந்து கேட்டிருக்காங்க கேள்விகள். மேற்காணும் சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பாக காட்டப்படுவது எதை பற்றி பேசியிருக்காங்க? சொல் வளத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பேசியிருக்கிறோம். ஸோ ஆன்சர் பி, சொல்வளம். எச்சவியல் என்னும் பகுதி அமைந்து உள்ள இலக்கியம் எது? இங்கே மேலே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது என்று கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி. நீர்ப்படு பசுங்கலம் என்று மொழி ஆகும் பொழுது அது என்ன மொழின்னு கேட்குறாங்க? தொகை மொழி. மேலே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீர்ப்படு பசுங்கலம் என்று ஆகும்போது தொகை மொழி என்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, முல்லைக்களில் எத்தகைய விலங்குகளின் இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி காணப்படுகிறது? முல்லைக்களி அப்படின்னு கொடுத்துட்டு காளைகளின் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஏ. 5, சொல்வளம் பற்றிய பின்னரும் கூற்றுகள் எது தவறான கூற்று? அடையாளம் காண்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? சொல்வளத்தில் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் வரும், அது கொடுத்துருக்கு. சொல்வளத்தில் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய் வருதலும் உண்டு. பல துறைகளுக்கும் பல சூழல்களுக்கும் உரித்தாய் வருதல் உண்டு. சங்க இலக்கியங்களில் சொல்வளம் குறைந்து கிடக்கிறதுன்னு சொன்னது தவறு. கிளி போல பேசினாள். இங்கு வரும் உவம உருபு என்ன? உவம உருபு என்னது? போல. அப்போ கிளி என்பது உவமை. கேட்பார்க்கு இன்பம் பயக்குமாறு சிறப்பிக்கப்படும் பொருள் என்ன பொருள்? உவமேயம். எந்த பொருளை சிறப்பித்து சொல்கிறோமோ அதை உவமேயம் என்று சொல்கிறாங்க. நேர நிகர அன்ன இன்ன என்பதுவும் பிறவும் ஓமத்துருபே என்று ஓமைக்கு இலக்கணம் தரும் நூல் எந்த நூல்? நன்னூல். 9, மலரன்ன செய்வடி உவம உருபு என்ன? அன்ன, மலரை போல அப்படின்னு வந்திருக்கா, அதனால அன்ன. ஆப்ஷன் டி. உவமை உவமேயம் ஆகிய இரண்டையும் பொருத்துகின்ற உவம உருவு வெளிப்படையாக வருவது. வெளிப்படையாக வருவதற்கு பேரு உங்களுக்கு தொகை உவமை. அதாவது வெளிப்படையாக வரக்கூடிய அந்த உவமைக்கு விரி உவமை மாற்றி சொல்லிட்டேன். வெளிப்படையாக வந்தால் விரி, மறைந்து வந்தால் தான் தொகை. தொக்கி வருதல் என்று பேர். மறைதல் என்றால் தொக்கி வருதல் என்று பொருள். தேன்மொழி எத்தகைய உவமை என அடையாளம் காண்க. தேன் போன்ற மொழி என்று வர வேண்டும். போன்ற என்பது தொக்கி வருவதால் இது தொகை உவமை. பின்வரும் சொற்கள் எது உருவகம் அல்ல?
உவமை என்றால் என்ன அப்படின்னா, உவமிக்கக்கூடிய அந்த சிறப்பு பொருள் முன்னாடியும் எதை நம்ம சிறப்பித்து சொல்கிறோமோ அதை பின்னாடியும் வைக்கணும். உதாரணத்துக்கு மான் போன்ற கால்கள், நம்ம காலை மானுடன் ஒப்பிடுறோம், இதுக்கு பேர் உவமை. திருப்பி கால்மான் என்று சொல்வது உருவகம், அதாவது உவமை பின்னாடி போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் எது வந்திருக்கு? கண் கயல், தமிழ் தேன், விரல் பூ, இதெல்லாம் உருவகம். அமுத மொழியில் அமுதம் போன்ற மொழி என்று மாறி கிடக்கு. ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதற்கு பேரு உங்களுக்கு உவமை என்று பெயர். மலர் பாதம், இச்சொல்லை உருவகமாக மாற்று, பாத மலர் என்று வருவதுதான் சரியானது. பவளவாய், இச்சொல்லின் உவமேயம் உவமை முறையே என்ன? உவமேயம் என்னது? வாய். எதை உவமையாக காமிச்சிருக்காங்க? பவளம். அப்போ வாய்க்கமா பவளம்னு வரணும், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, ஒரு கேள்வி 16 முதல் 20 வரையிலான கேள்விகளுக்கு 10 சரியான விடையை தேர்ந்தெடு. சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னன், மன்னருடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். அரசின் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கின்றது மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழ் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையில் பெருஞ்சித்திரனாரின் பாடல்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 10 சேரரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஊன்பொதி பசுங்குடையார். மேலே பாருங்க, அப்படியே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஊன்பொதி பசுங்குடை, அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து குற்றங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். 2வது, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் கூறுவதன் மூலம் என்ன அறிவுறுத்தப்படுகிறது? வள்ளல் இரவலனும் வள்ளலும் செல்வத்தில் சமமானவர்களாக கருதப்படுவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ வள்ளலும் இரவலனும் செல்வத்தில் சமமானவராக கருதப்படுபவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இருவரும் கொடை இன்பத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறார்கள். வள்ளலின் இருவரின் கொடையின் தரம் வேறுபடுகிறது அப்படின்லாம் கொடுக்கல. இதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுவதன் மூலமாக வள்ளலும் இரவலும் செல்வத்தில் சமமானவர்களாக கருதப்படுகிறார்கள். சிலப்பதி அரசர்களின் கொடை பெருமையை பற்றிய பதிவுகள் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? 10 புறநானூறு. இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. புறநானூற்று 10 கொடைப்பதிவுகளை பற்றி சொல்லியிருக்கு. 19 செம்மை சார்ந்த காவிதி மக்கள் என்று சொல்லும் நூல் அமைச்சர்களை போற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். மேலே கொடுத்துருக்குறாங்க. செம்மை சார்ந்த காவிதி மக்கள் என்று அமைச்சர்கள் போற்றுபவர் மாங்குடி மருதனார் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் என்பதில் கொடை வழங்கும் மனிதனின் மனதின் எந்த குணம் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடை வழங்கும் தைரியம் மற்றும் தன்னலமின்மை. 21வது கேள்விக்கு போயிடலாம்.
கீழ்காணும் தொடரை கவனித்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓமை ஓமானம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓமை வேற ஓமானம் வேற அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓமையை தான் ஓமானம் என்றும் அழைக்கிறோம். ஓமை ஓமேயம் அப்படிங்கிறது தான் வேற. அப்போ ஓமை ஓமேயம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் வருது ஓம உருபு. இரண்டும் சரி. கபிலன் ஒரு அவசர குடுக்கை. அடிக்கோடிட்ட ஓமை தொடரின் பொருள் என்ன? அவசர குடுக்கனை எண்ணி துணியாதவன். சிந்தனையின்றி செயல்படுபவனை நம்ம அவசர குடுக்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் எதையுமே யோசிக்காமலே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இது அவசர குடுக்கை கிடையாது. அவசர குடுக்கைனா ஒரு விஷயத்தை வேகமா யோசிக்காம செய்யறது. பின்வரும் ஓமை தொடரில் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பஞ்சாய் பறத்தல்னா பயனின்றி இருத்தல், அலைந்து திரிதல் என்று பொருள். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரப்பாவை ஆடும்பொழுது அந்த பொம்மை உண்மைக்குமே ஆடுது, நம்ம மயங்கி நிற்பதை தான் இந்த இடத்துல உணர்த்துறாங்க. துன்பம் மறைதல் என்பதை உணர்த்தும் உவமை தொடரை கண்டறிக. பகலவனை கண்ட பனி போல, மடைதிறந்த வெள்ளம் போலன்னா மிகுதியாக வெளியேறுதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை. தாமரையிலே தண்ணீர் போலனா ஒட்டாம இருக்கு. பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகைனே அரு பேடி கோலை. கோலை கையில் இருக்கக்கூடிய வாள் போல என்ன இருக்குமா? முயற்சியின்மை என்பது நமக்கு துன்பத்தை தரும். குமணனின் தாய் கொடுக்கு தேளாய் கொட்டினாள். கொடுக்கு தேளாய் கொட்டினாள். ஓமை தொடரில் நீவிர் அறிவது யாது? கொடுக்கு தேளாய் கொட்டுவதால் என்ன நமக்கு ஏற்படும்? வருத்தம் ஏற்படும். வகுப்பறையில் ஆசிரியரை கண்ட மாணவன் அச்சம் கொண்டான். இப்பொருளை உணர்த்தும் ஓமை தொடரை கண்டுபிடிக்கவும். இடியோசை கேட்ட நாகம் போல. திருவிக்கா செந்தமிழும் சுவையும் போல என்ற தலைப்பில் உரையாடினார். இத்தொடரில் அடிக்கோடிட்ட ஓமை தொடரின் பொருள் என்ன? செந்தமிழும் சுவையும் போலனா ஒற்றுமை, ஒற்றுமையை சொல்லக்கூடியது. தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான். ஓமை தொடரை தேர்ந்தெடுக்க. என்ன இருக்கு? அனலிற் பட்ட புழு போல வேதனை அடைந்தான். நெருப்புலப்பட்ட புழு சுருண்டு உழுவது போல. பத்தியிலிருந்து வினா 31 முதல் 40க்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. சரியும் ரூபாய் மதிப்பு. இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக தோற்றமளித்தாலும் தொடர்ந்து சரிந்து வரும் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு சற்று கவலை அளிப்பதாக இருக்கிறது. நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கி கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து சரிந்து வரும் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்புக்கு சர்வதேச அளவிலான பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைவது இந்தியாவின் நிதி நிலைமையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். குறிப்பாக உலகளாவிய குறியீடுகளின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்திய நிறுவன பங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை இந்தியாவின் மத்திய ரிசர்வ் வங்கி உணராமல் இல்லை. ஆனால் உடனடியாக ரூபாய் மதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்தால் வேறு பின்விளைவுகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் கவனமாகவே நிலைமையை கையாளுகிறது. ரிசர்வ் வங்கியின் ரூபாய் மதிப்பை கட்டுக்குள் கொண்டு வர இந்திய ரிசர்வ் வங்கி கையாளும் வழிமுறைகள் நிதி சந்தையில் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றன. உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரூபாயின் மதிப்பு பெரிய அளவில் பாதிக்காமல் இருப்பதற்கு வழிமுறைகளை கையாளாமல் சந்தையின் போக்கில் விட்டுவிடுவது சரியில்லை என்பது சிலரின் கருத்து. செப்டம்பர் 2022 தொடங்கி செப்டம்பர் 2024 வரையில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 82 84 வரை அதிகரித்தும் குறைந்தும் வந்தது. நியாயமாக பார்த்தால் அந்த 2 ஆண்டுகள் ரூபாயின் மதிப்பு அதிகரித்திருக்க வேண்டும். ஏனைய செலவாணிகளின் இந்திய ரூபாயை விட வலுவான போது நாம் நமது செலவாணியை வலுப்படுத்த தவறிவிட்டோம் என்பது அவர்களது குற்றச்சாட்டு. அந்நிய முதலீடுகளை பயன்படுத்தி இந்தியாவில் அந்நிய செலவாணி இருப்பை 55,000 கோடி டாலர்களில் இருந்து 75,000 கோடி டாலர்களாக இந்திய ரிசர்வ் வங்கி அதிகரித்து கொண்டது. அதன் காரணமாக ரூபாயின் மதிப்பை அதிகரிப்பதற்கு பதிலாக கட்டுப்படுத்திவிட்டது. 2013 முதல் 2025 வரை ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் இந்தியாவின் ரூபாய் மதிப்பு அதிகரித்தது. மத்திய ரிசர்வ் வங்கியின் அணுகுமுறையை முற்றிலுமாக குறை கூறிவிட முடியாது. அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரித்த போதுமான அளவு வைத்திருப்பதன் மூலம் பிரச்சனைகள் வரும்போது அதை சந்தையில் வெளியிட்டு ரூபாயின் மதிப்பை கட்டுப்படுத்தலாம் என்பதை இந்திய ரிசர்வ் வங்கியின் அணுகுமுறை. இவை குறுகிய கால அளவில் மட்டுமே பயனளிக்குமே தவிர நீண்ட கால அளவில் சந்தைதான் எந்த ஒரு செலவாணியின் மதிப்பை நிர்ணயிக்கும் என்பது அனுபவ உண்மை. இந்திய ரூபாய் மட்டுமில்லாமல் சர்வதேச நாணயங்களுக்கு எதிரான தங்களது மதிப்பை தொடர்ந்து இழந்து வருவதை 2013 முதல் பார்க்க முடிகிறது. 2013 முதல் பார்த்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு 37% குறைந்திருக்கிறது என்றால் இந்தோனேஷியன் ரூபாயின் மதிப்பு 40%, மலேசியா ரிங்கெட்டின் மதிப்பு 31.6%, கொரியாவின் ஒன் மதிப்பு 26.75% என்று குறைந்து வந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் ரெண்டும் பிரேசிலின் ரியாலும் மற்ற நாணயங்களை விட அதிகமாக மதிப்பை இழந்து வருகிறது. சீன ரிசர்வ் வங்கியின் தலையீடு காரணமாக அந்த நாட்டின் செலவாணியான யுவான் 14.7% மட்டும்தான் குறைந்தது. இதற்கு பல காரணங்களை பட்டியலிட முடியும்.
அமெரிக்க சீன வர்த்தக போர், கோவிட்-19 கொள்ளை நோய் தொற்று, ரஷ்ய உக்ரைன் போர் உள்ளிட்டவை சர்வதேச அளவில் விலைவாசி உயர்வுக்கு காரணமாகிறது. அதனால் டாலர் பாதுகாப்பான செலவான் என்று கருதப்படுவதால் முதலீடுகள் அமெரிக்காவில் தங்கிவிட்டன. அமெரிக்க டாலர் வலுவடைந்ததற்கு அது முக்கியமான காரணம். சீனா தனது டாலர் இருப்பை குறைத்து வருகிறது. மந்த நிலையை எதிர்கொள்ள அதிக நாணய நெகிழ்வுத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சீனா அணுகுமுறை முற்றிலுமாக கடைபிடிக்க தயக்கம் காட்டுவது ரூபாயின் செலவாணி மதிப்பு குறைந்து வருவதற்கு காரணம். கடந்த 5 ஆண்டு இடைவெளிகளில் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை, அதாவது ரெப்போ ரேட் 0.25% மட்டுமே குறைத்து 6.25% நிர்ணயித்திருக்கிறது ரிசர்வ் வங்கி. பங்கு சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பங்குகள் செயற்கையான உயர்ந்த மதிப்பீட்டை பெறுவது ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறைகள் காரணமாக டாலரின் மதிப்பு அதிகரித்து வருவது இந்திய செலவாணியான ரூபாயின் மதிப்பை மேலும் குறைக்கக்கூடும். இதனால் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரம் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம். கடந்த பல ஆண்டுகளாக ரிசர்வ் வங்கி சேமித்து வைத்திருக்கும் அந்நிய செலவாணியை சந்தையில் இறக்கி ரூபாய் மதிப்பு மேலும் குறைந்து விடாமல் பாதுகாப்பது மிக மிக அவசியம். வெளிநாட்டிலிருந்து கடன் பெறுவதற்கான வழிமுறைகளை சுலபப்படுத்தும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வது ஊக்குவிப்பதும் ரூபாயின் மதிப்பை ஓரளவுக்குள் கட்டுக்குள் வைத்திருக்க நிலைமை சரி செய்வதற்கான சரியான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ நல்லதை வாசித்து பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் அப்படி மனப்பாடமானுடைய பொருள் புரியறதுக்கு ஒரு 2-3 தடவை வாசிக்கணும். ஸோ பாருங்கள், 31 என்ன கேள்விங்கிறத பாருங்கள். டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவதால் இந்தியாவின் எந்த துறை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது? முதலே சொல்லியிருந்தாங்க, இந்திய சர்வதேச நிறுவன பங்குகள், அதாவது சர்வதேச குறியீடுகள் குறையும். கடந்த 3 மாதங்களாக நவம்பர் முதல் வாரத்தில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு எப்படி மாறி வருகிறது, சரிந்து வருகிறதுன்னு அவங்க ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. செப்டம்பர் 2022 செப்டம்பர் 2024 இந்த 2 வருஷத்தில் டாலருக்கு எதிரான மதிப்பு எந்த வரம்பில் மாறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 82 84 இந்த மதிப்புக்குள்ளே மாறி வருது. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணி இருப்பை எவ்வளவு அதிகரித்திருக்கு? 55,000 75,000 கோடி டாலர்களாக என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி வச்சிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் மதிப்பை கட்டுப்படுத்த அந்நிய செலவாணியை சந்தையில் வெளியேற்றும் நடவடிக்கை எந்த நோக்கத்திற்காக செய்கிறது? உடனடி சந்தை சிக்கல்களை தடுக்க. 2013 முதல் இந்திய ரூபாய் மதிப்பு சுமார் எவ்வளவு சதவீதம் குறைந்தது மதிப்பிடப்பட்டுள்ளது? 37%. தென்னாப்பிரிக்காவின் ரேண்டும் பிரேசில் ரியாலும் மற்ற நாணயங்களோட அதிகமாக மதிப்பிழந்தது என்பதன் பொருள் என்ன? அவை சர்வதேச சந்தையில் அதிக பாதிப்பை எதிர்கொள்கின்றன. சர்வதேச அளவில் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக எவை குறிப்பிடப்படுகின்றன? உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அமெரிக்க சீன வர்த்தக போர், அதுக்கப்புறம் கோவிட்-19 கொள்ளை நோய் தொற்று, ரஷ்யா உக்ரைன் போர், இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க. 39 சீனா தன் டாலர் இருப்புகளை எவ்வாறு மாற்றிக்கொண்டிருக்கிறது? இப்போ குறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறைத்து கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதார நிலையை பாதுகாக்க ரூபாய் மதிப்பை கட்டுப்படுத்த எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது? எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி சேமித்தது அந்நிய செலவாணி சந்தையில் இறக்குதல், வெளிநாடுகளிலிருந்து கடன் பெறுதல், வெளிநாடு வாழ் இந்தியர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய ஊக்குவித்தல், அனைத்தும். பின்னர் எத்தனை நிலைகள் சரியாக பொருந்தியுள்ளது? அடுத்த டாப்பிக்ல இருந்து வருது பாருங்கள். சிதறிய முத்து போல அப்படின்னா பயனின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிதறிய முத்து போல பயனின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னு கொடுத்துட்டு வெளிச்சம் இல்லை, இருள். குடத்தில் விட்ட விளக்கு வெளியே வெளிச்சம் வராது. சீரி நாகம் போல கோபம். ஸோ 2 இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது. முகிலன் பால்மணம் மாறாத குழந்தை போல நடந்தான். ஓமை தொடரின் பொருள் என்ன? வெகுளியாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். பின்னர் ஓமை தொடரில் எது ஒன்று ஒற்றுமை என்ற பொருளை குறிக்காதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேம்பு மரசும் போல ஒற்றுமை தான், மலரும் மனமும் போல ஒற்றுமை, புளியும் பழம் போல ஒற்றுமை, மேகம் கண்ட மயில் போல என்பது ஒற்றுமை கிடையாது. அரசின் தகவல்கள் காட்டுத்தீ போல மக்களை சென்றடைந்தது. அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள் என்ன? காட்டுத்தீ போல வேகமாக பரவுதல். பெருங்குதல் போட்டக்கூடாது. இன்னொரு சாய்ஸையும் வாசித்து பார்க்கணும். 45 முருகன் தேவையில்லாமல் பிறரின் செயல்பாடுகள் தலையிடுவான். அவன் அன்று அப்படித்தான் முகிலனின் குடும்ப தகராறில் தலையிட்டு முகிலனுடன் பகையை ஏற்படுத்தி கொண்டான். இதை அறிந்த முருகனின் நண்பர்கள் அவனை டேஸ் என்று கூறினார். ஆப்பசைத்த குரங்கு போல மாட்டிக்கொண்டான். அதனால் ஆப்பசைத்த குரங்கு அப்படின்னா ஒரு மரம் இருந்துச்சான். இந்த மரத்தை ஒரு ஆசாரி என்ன பண்ணுறாராம், 2ஆக பிளந்து இந்த 2 மரத்தை உடைச்சதை என்ன பண்ண பிளந்து நடுவில் ஆப்பு என்கின்ற ஒரு இரும்பு கருவியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கார். இதை எடுத்துட்டோன்னா மரம் ஒட்டிக்கிடக்கூடாது அப்படின்ட்டு பொழந்திருக்கார். நடுவில் கோடாரி வச்சு அடித்து பொழந்திருக்கார்.
அப்போ நடுவில் ஆப்புங்கிற கறி வச்சுட்டு சாப்பிட போயிருக்கார். அப்போது ஒரு 5-6 குரங்கு நின்றுட்டு வந்திருக்கு. ஐயோ இந்த மரத்தை யாரோ வெட்டி வச்சுருக்காங்க, நான் போய் இந்த கருவியை ஆப்பு கருவி எடுத்து விட போகிறேன் அப்படின்ட்டு போச்சான். இப்போ மீதி குரங்கு சொன்னிச்சா வேண்டாம் தேவையில்லாத வேலை செய்யக்கூடாதுன்னுச்சா, பரவாயில்ல அந்த மரத்தை காப்பாற்ற போகிறேன்னு போச்சான். இந்த இரும்பு கறி எடுத்து விட்டோன்னா டப்புன்னு மரம் 2 ஒட்டி நடுவில் இந்த குரங்கு நசுங்கி செத்து போச்சான். இதுக்கு பேர் தான் ஆப்பு அசைத்த குரங்கு போல என்று பொருள். பிறருடைய செயல்பாடுகளில் தேவையில்லாமல் தலையிடுறவங்களுக்கு இந்த விளைவுன்னு சொல்கிறாங்க. 46 முதல் 50 வரை 10 வினாக்களை சரியாக தேர்ந்தெடுத்தது. திராவிட மலைவாழ் குடியிருப்புகளின் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகிறது. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் நீராக பயன்படுத்தி இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் ஓடைகளிலிருந்து நீரெடுத்து பருகிறார்கள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கோட்டில்களை புனிதமாக கருதுபவர்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் உயரமான மேடான அமைப்பை விளக்கிறது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப் எனப்படும் திராவிட பழங்குடியினர்களின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளது. பழங்குடி தலைவர்களின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகிறது. திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. திராவிட மன்னன் பாண்டிய மன்னன் ஒருவன் மலையஜத்துவ என்று அழைக்கப்பட்டான் என்பது மலை என்னும் சொல்லின் திராவிட சொல்லுக்கு அரண் சேர்க்கிறது. மேலும் வடமொழியில் மலை என்னும் சொல் மலபாருக்கு மேற்கே என்னும் உள்ள மக்களை குறிக்கிறது. தமிழ் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனாகும். மலை குன்று என்னும் 2 சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்களை உறுதி செய்வது வியப்பளிக்கிறது. நீலகிரியில் தோடர் இனத்தவரின் எருமை கொட்டில்களை அவர் எவ்வாறு கருதுகிறார்கள்? 46வது கேள்வி. எவ்வாறு கருதுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. புனித இடங்களாக கருதுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழங்குடியினரின் வீடுகளில் திண்டுகள் என்ற கட்டமைப்பு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? முக்கியமான மேடையாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி. குறும்பர் மொழியில் மெட்டு என்ற சொல் எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. உயரமான மேடான அமைப்பை குறிக்கிறது. பழங்குடியின தலைவர்களின் வீடு மற்ற வீடுகளை ஒப்பிடும் பொழுது எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மற்ற வீடுகளோட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. திராவிட சொல்லான மலை என்கின்ற சொல் சமஸ்கிருதத்தில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? மழைய என்று வழங்கப்படுகிறது. 51. சிவபூஜையில் கரடி நுழைந்தார் போல இங்கு அடிக்கோடிட்ட சொல் தரும் பொருள் என்ன? கரடினா கரடி வாத்தியம், ஒரு இசைக்கருவிக்கு பேர் தான் கரடி. பற்றுக்கோடற்ற பொருள் என்ன? பற்றுக்கோடற்ற என்பது எதை குறிக்கிறது? அடியற்ற மரம் என்பதை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அன்று காலை நடந்த ஓட்டப்பந்தயத்தில் பலர் ஓடினர். ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாத விமலன் நாய் துரத்தியதால் வேகமாக ஓடி அனைவரையும் முந்தி கோட்டை தாண்டி முதல் பரிசு பெற்றான். பரிசு பெற்ற அவன் இதை ஒரு தற்செயல் நிகழ்வு என கூறினான். இத்தொடருக்கு பொருந்தும் உவமை தொடர் என்ன? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஸோ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி நடக்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு விழலுக்கு கிடைத்த நிறுவனம் பயனற்ற சொல். கோலை எடுத்தால் குரங்காடுவது போல அப்படின்னா பயிற்சி. 54. இந்திய கிரிக்கெட் அணி தோல்வி அடைந்ததால் பாண்டியன் டேஷ் போல் சோகமாக இருந்தான். கப்பல் கவிழ்ந்தது போல் சோகமாக இருந்தான். போராட்டத்தில் ஏற்கனவே டேஷ் இருந்த கோரிக்கைகள் கனன்று எரிய துவங்கியது. நீர் பூத்த நெருப்பு போல. நீர் பூத்த நெருப்புன்னா நெருப்புக்கு வெளியே கங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, கங்குக்கு வெளியே அப்படியே படர்ந்து நெருப்பு அணைஞ்சமாக இருக்கணும், தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். 10 56 முதல் 60 வரையிலான கேள்விகளுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஜனவரி 27 விலகியது. பருவமழை நிறைவு பெற்றாலும் இரவு முதல் அதிகாலை வரை கடுமையான பனிப்பொழிவு நிலை வருகிறது. அதேபோல் பகல் நேரத்தில் கடுமையான வெயில் வாட்டி வைத்து வருகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக வறண்ட நிலையில் வானிலை நிலவக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வட இந்திய குளிரலை தமிழக பகுதியில் நுழைவதால் தமிழகத்தில் காலை நேரத்தில் பனிமூட்டம் நீடிக்கிறது. வருகிற மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு வெயிலின் தாக்கம் சற்றும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். காலையில் பனிப்பொழிவு இருந்தாலும் பகலில் வெயில் கொளுத்துகிறது. தமிழ்நாட்டில் வேலூர் உட்பட சில மாவட்டங்களில் 98 டிகிரி வெப்பம் பதிவாகி வருகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மக்கள் வெளியே தலை காட்ட முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். வழக்கத்தை விட கோடையில் வெயில் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மக்களிடம் மின்விசிறி, ஏர் கூலர் மற்றும் ஏசி பயன்பாடு அதிகமாக இருக்கும். இதனால் மின் தேவை அதிகமாக இருக்கும்.
கோடையில் மின்சார தேவை ஈடுகட்ட 8525 மெகாவாட் மின்சாரம் வாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதியும் வழங்கியுள்ளது. கோடை காலத்தில் தமிழ்நாட்டின் மின் தேவையானது எப்போதும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு கோடை காலத்தை பொறுத்து தமிழ்நாட்டின் மின்தேவை சுமார் 22,000 மெகாவாட் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய மின் தேவை ஈடு செய்ய வெளிச்சந்தையிலிருந்து குறுகிய கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான தளத்திற்கு தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி நள்ளிரவு 12 முதல் மாலை 6 மணி வரை என்கின்ற அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 200 மெகாவாட், மார்ச் மாதம் 250 மெகாவாட், ஏப்ரல் மாதம் 1200 மெகாவாட், மே மாதம் 600 மெகாவாட் என்று மின்சாரம் வாங்கப்பட்டுள்ளது. பீக் ஹவர்ஸ் எனப்படும் மாலை 6 முதல் இரவு 12 மணி வரை பிப்ரவரி மாதம் 540 மெகாவாட், மார்ச் மாதம் 1575 மெகாவாட், ஏப்ரல் 2340 மெகாவாட், மே மாதம் 1320 மெகாவாட் என்ற அடிப்படையில் மொத்தம் 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையிலிருந்து வாங்க தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சந்தையில் டெண்டர் விடுவதற்கான பணியை தொடங்கி மின்சாரம் உடனடியாக வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோடையை சமாளிக்க தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளது. கோடையில் மின்வெட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் அரசு துரிதமாக செயல்பட்டு மின் கொள்முதல் செய்ய தீவிரம் காட்டியுள்ளது. மக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து வரும் தமிழ்நாடு அரசு கோடையில் மின் தேவையை முழுமையாக வழங்கி தொடர்ந்து மின்வெட்டு இல்லாத தமிழகமாக திகழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு ஆர்டிக்கிள். 56 கோடையில் மின்சார தேவை ஈடுகட்ட தமிழக அரசு வாங்க திட்டமிட்டுள்ள மின்சார திறன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ திறன் வாங்குற திட்டமிட்டிருக்காங்க? 8525 மெகாவாட். வானிலை ஆய்வாளர்கள் எந்த மாதம் முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர்? இப்போ நம்ம மார்ச் மாதத்திலிருந்து கோடையில் மின்வெட்டு இல்லாத மாநிலங்களாக திகழும் தமிழக முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை எது? வெளிச்சந்தையிலிருந்து குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரத்தை வாங்குவது. 59 ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்போட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ். மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க மின்சார வாரியத்திற்கு எந்த ஆணையம் அனுமதி வழங்கும்? எந்த ஆணையம் அனுமதி? தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கும். அடுத்து பாருங்கள், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை விடப்பட்ட பின்வரும் ஒரு அரசாணை நன்கு வாசித்து 61 முதல் 65 வரையிலான கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கும். என்ன அரசாணை அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அங்கன்வாடி பணியாளர் குழந்தை மையங்களுக்கு 2024 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது. 2024 போன வருஷம் மே 8லேருந்து 22 வரைக்கும் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கணும், 15 நாள் லீவ் கொடுக்கறதுக்கு ஒரு ஜியோ வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட அமைப்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. அரசாணையுடைய பேர் 55 நாள் 15/3/2024. இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக 2 ஜியோ இருந்திருக்கு. அரசாணை 36 2018 விட்டது, அரசாணை 25 2023 விட்டது. இது போக இப்போ குழந்தைகள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் அவர் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கடிதம் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனரின் அந்த கடிதம் நாக்கா 1533 எந்த நாள்னா 15/3/2024 வெளியிட்டிருக்கார். ஸோ ஆணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணை. அதாவது இந்த அரசாணையில் தமிழ்நாட்டோட அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அவங்களுக்கு ஊழியர்களில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் மே மாதம் 2வது வாரமும், உதவியாளர்களுக்கு 3வது வாரமும், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 4வது வாரமும் கோடை விடுமுறை வழங்கியும், அதே மாதிரி குழந்தைகள் மையங்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்படும் மே மாதத்தில் 2வது வாரம் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும், 3வது வாரம் முதன்மை அங்கன்வாடி பணியாளர்களுக்கும், 4வது வாரம் அருகிலுள்ள குழந்தைகள் குறு மையங்களில் முதன்மை அங்கன்வாடி பணியாளர்கள் உணவூட்டும் பணிகளை எவ்வித இடையூறுமின்றி நிறைவேற்றும்படியும் அங்கன்வாடி பணியாளர்கள் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு மே மாதத்தில் விடுமுறை வழங்கும் போது உணவூட்டும் பணிகளை மாற்று ஏற்பாட்டுடன் மேற்கொள்ளும் போது குழந்தைகள் மையங்கள் அரசின் கொள்கைகள் முடிவின்படி வருடம் முழுவதும் இயங்குவதை உறுதிப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏற்கனவே ஆணையிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2023 போட்ட 2வது ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, ஏனையவற்றிற்கிடையே 2023ஆம் ஆண்டில் மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 நாள் குழந்தை மையங்களுக்கு கோடை விடுமுறைக்கு அளித்து ஆணையிடப்பட்டிருக்கு. இப்போ 3வது ஒரு லெட்டர் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த லெட்டரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் இயக்குனர் குழும இயக்குனர் ஏனையவற்றிற்கிடையே இந்த 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வேண்டாம்,
என்ன கேட்குறாரா, 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாட்களை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 ஜிஓவையும் ரெஃபர் பண்ணி இப்போ அரசு என்ன ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, முதலாவதாக படிப்பிக்கப்பட்ட அரசாணை, அதாவது 2018 போட்ட அந்த ஜிஓவை என்ன பண்ணுறாங்களாம், நிறுத்தி வச்சுட்டு கோடை வெப்பத்தின் காரணமாக குழந்தைகளை பாதுகாக்க இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் 3ல் காமிச்சிருக்கிறபடி மே மாதம் 8ஆவது நாள் முதல் 22ஆம் நாள் வரை 15 நாட்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த குழந்தை மையங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு பணி பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, 2 முதல் 6 வயதுக்குட்பட்ட முன் பருவ கல்வி பயிலும் மைய குழந்தைகளுக்கு இப்போதைக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய 50 கிராம் சத்து மாவினை கணக்கில் வைத்து 15 நாளுக்கு 750 கிராம் சத்து மாவை கோடை விடுமுறை தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்டிற்கு எடுத்து சென்று பயன்படுத்தும் வகையில் பயனாளிகளுக்கு வழங்க அனுமதிக்கப்படுகிறது. மேலும் மே மாதத்தில் ஏற்கனவே குழந்தைகளின் வருகை 50 விழுக்காடு தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதன் அடிப்படையில் அந்த அளவுக்கு மட்டுமே குழந்தைகள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பணி இயக்குனர் மற்றும் குழும இயக்குனருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி அரசு செயலர் வெளியிட்டிருக்கிறாரு. பெறுநர் போட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. எல்லா மாவட்டத்துடைய ஆட்சியர் திட்ட அலுவலர்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். நகல் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போட்டுருக்காங்க. சரி, இப்போ கேள்வி கேட்குறாங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 61வது கேள்வி பாருங்கள். அரசாணை நிலை 25 2023 காட்டியுள்ளபடி ஏற்கனவே குழந்தைகள் மையங்களுக்கு எத்தனை நாட்கள் கோடை விடுமுறை அரசு அளித்துள்ளது. 2வது ஜிஓவில் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி 15 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போவும் 15 நாள் தான் கொடுக்காங்க. பட் டேட்டை மட்டும் மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு 10லேருந்து 24 நாள் கொடுத்ததை இப்போ 8லேருந்து 22 நாளாக கேட்குறாங்க. அவ்வளோ பாருங்கள். 2வது கொஸ்டின் 62. மேற்காணும் அரசாணை இதற்கு முன்பு எத்தனை அரசாணைகள் மேற்படி விடுமுறை தொடர்பாக அரசால் வெளியிடப்பட்டுள்ள காட்டப்பட்டுள்ளது? 2 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் கோடை விடுமுறை வழங்குமாறு கேட்டுக்கொண்ட நாள் எந்த நாள்லேருந்து இந்த நாள் கேட்டிருக்காரு? மே 8லேருந்து மே மாதம் 22 வரைக்கும் கேட்டிருக்காரு. எந்த அரசாணை மேற்காணும் அரசாணையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? எந்த அரசாணை? 2018 போட்ட அரசாணை என்ன பண்ணியிருக்காங்க? நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அங்கன்வாடி ஊழியர்களான முதன்மை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எப்போது கோடை விடுமுறை வழங்கப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது? எப்போ? மே மாதம் 2வது வாரம். ஆன்சர் ஏ. அடுத்த 10லிருந்து படித்து ஒரு கேள்விகள் 66, 67, 68, 69, 70, 71 ஒரு 7 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது ரீசெண்டாக பேப்பரில் இருந்த நியூஸ். ஒன்றிய அரசின் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது. இதை கண்காணிக்க மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு முதலமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பேர் திஷா கமிட்டி என்று பேர். ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கமிட்டி செயல்படுகிறது. இந்த குழுவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் துணைத் தலைவராகவும் ஊராட்சி துறையின் முதன்மை செயலாளர் உறுப்பினர் செயலாளராகவும் உள்ளனர். ஒன்றிய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இடம்பெற்றுள்ளனர். இது மட்டுமின்றி இந்த கமிட்டி பல்வேறு அரசு துறை செயலாளர்கள், துறை செயலாளர்கள், அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மாநில அளவிலான வங்கியாளர் குழுவின் மேலாண்மை இயக்குனர் ஆகியவற்றை உறுப்பினராக கொண்டுள்ளது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த கூட்டம் நடந்து வருகிறது. இதன்படி நேற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் திஷா கமிட்டி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசு நிதி கிடைக்காதால் தமிழகத்தின் திட்டங்கள் தாமதமாகி வருகிறது என்று முதலமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். அதாவது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசின் உரிய நிதியை தருவதில்லை. குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட நிலுவைத் தொகையாக ரூபாய் 2118 கோடியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது என்று முதல்வர் குறிப்பிட்டார். இதேபோல் திஷா கமிட்டி கண்காணிக்கக்கூடிய 67 திட்டங்கள் குறித்த நிலையும் விளக்கியிருக்கிறார். இதில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை உறுதிப்படுத்துவதிலும் தமிழகத்தில் முதலிடம் உள்ளது. ஊரக குடியிருப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், கர்ப்பிணிகளுக்கான பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை வழங்கும் என்று அனைத்திலும் தமிழ்நாடு தனித்துவம் படைத்து வருகிறது என்பதை புள்ளி விவரத்துடன் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். சமீபத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கூட இது அப்பட்டமாக வெளிப்பட்டது. இதேபோல் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி ஒதுக்குகிறது. தென்னிந்தியாவில் ஆந்திரா இதற்கு சாட்சியான மாநிலமாக உள்ளது. இந்த வகையில் தான் திஷா கமிட்டி சார்ந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பாகுபாடும் உள்ளது அப்படிங்கிறாங்க. இப்போ 66வது கேள்வி இதை பேஸ் பண்ணி ஒன்றிய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாநில அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. திஷா கமிட்டி, வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு. சமீபத்தில் நடைபெற்ற திஷா கமிட்டி கூட்டம் எங்கு நடந்தது? தலைமைச் செயலகத்தில் வச்சு நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
மூணாவது, கூட்டத்தில் முதல்வர் எடுத்த முக்கிய பிரச்சனை என்ன? ஒன்றிய அரசு நிதி கிடைக்காதால் தமிழ்நாட்டின் திட்டங்கள் தாமதமாகி வருகிறது. குறிப்பாக எந்த திட்டத்தின் ஊதிய நிலுவைத் தொகையாக 2118 கோடியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். திசா கமிட்டி கண்காணிக்கக்கூடிய திட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 67. திட்டங்களை தாமதமின்றி செயல்படுத்த முதல்வர் எந்த அம்சத்தை கோருகிறார்? என்ன விஷயம் கேட்டிருக்கார் அப்படின்னா, தாமதமின்றி உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் முக்கிய சவால் என்னவென்றால், என்ன சவால் சொன்னாங்க? என்ன சவால் இங்கே இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒன்றிய அரசு நிதி தாமதமாக கிடைப்பதால் திட்டங்கள் தாமதமாகி வருகிறது. அடுத்தது பாருங்க, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையால் வெளியிடப்பட்ட மானிய கோரிக்கையின் 28 அறிவிப்புகள் 2024-25 கொடுக்கப்பட்டுள்ளது. நன்கு வாசித்து கேள்விகள் 73-75 வரைக்கும் விடையளிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மானிய கோரிக்கைகளில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, முக்கியமான போராட்ட வீரர் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், அப்புறம் சீகன் பால்க்கு, அப்புறம் ராபர்ட் மார்ஷல், ஜான் மார்ஷல், அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு, அப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் நாடி முத்துப்பிள்ளை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சி முத்துசாமி அவர்கள், இவங்க எல்லாருக்கும் நினைவு மண்டபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமைக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களாம். அந்த மாதிரி திட்டமிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி மானிய கோரிக்கைகளை அறிவிச்சிருக்காங்க. பாருங்கள், மேற்கான மானிய கோரிக்கையில் பல்கலைக்கழக ஆணையத்தின் தலைவராக இருந்து திகழ்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோத்தையும் வாசித்து நீங்கள் பாருங்கள். பட் வந்து நான் இருந்தாலும் உங்களுக்கு டைம் கன்சர்ன் பண்ணி இதில் நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பல்கலைக்கழகத்தின் ஆணையத்தின் தலைவராக திகழ்ந்தவரும் அப்படின்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க 6வது பேராகிராஃபில். அதை நீங்கள் வாசித்து பார்த்து ஆன்சர் பண்ணலாம். தென்னாட்டு ஜவஹர் என்று பொதுமக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் இங்கே உங்களுக்கு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. நாடி முத்துப்பிள்ளை தென்னாட்டு ஜவஹர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் குறிச்சிக்கோங்க. மானிய கோரிக்கையில் சி முத்துசாமி அவர்களை பற்றி குறிப்பிடப்படாதது என்ன? சி முத்துசாமி 9வது பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. காவிரி மீட்பு குழுவிலிருந்து போராடியவர், விவசாய நலன்களுக்காக பாடுபட்டவர், அது மட்டும் இல்லாமல் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பேராகிராஃப் 76 முதல் 85 வரையான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாடாளுமன்றத்தில் ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய தினம் நிதி அமைச்சர் பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்வது மரபாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த வகையில் இந்த ஆண்டும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தார். இது மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறையில் தயாரிக்கப்பட்ட விரிவான ஒரு ஆய்வறிக்கை. பொருளாதார ரீதியாக கடந்த ஆண்டு நிலைமையும் நிகழப்போகும் நிலைமைகளையும் படம் பிடித்து காட்டும் கால கண்ணாடி. இந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி, வளர்ச்சி விகிதம், நிதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு நிலை உட்பட நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிகள், வீழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் நடப்பு நிதியாண்டில் நாடு எந்த திசையில் செல்லும் என்பது விரிவாக அலசி ஆராயப்பட்டு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று கடந்த நிதியாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை மதிப்பிட்டிருந்த நிலையில் அந்த இலக்கை எட்ட முடியாமல் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 5.6% தான் இருந்தது. வரும் நிதியாண்டில், அதாவது 2025-26 பொருளாதார வளர்ச்சி 6.3%-இருந்து 6.8% வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அதே வேளையில் இந்தியாவை 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றி காட்டுவேன் என்று பிரதமர் பேசிக்கொண்டிருக்கும் நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக போதாது. குறைந்தது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 8% வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் தற்போது அடைந்திருக்கும் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி, அதாவது ஜிடிபி 31%-இருந்து 35% உயர்த்தப்பட வேண்டும் என்பதே தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்த வளர்ச்சிகளை எல்லாம் அடைய தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்த வேண்டும், உள்நாட்டு திறனை அதிகரிக்க வேண்டும், நாட்டை கட்டமைக்க தனியார் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்திய நடைமுறைக்கு ஏற்ற வகையில் எரிசக்திகள் உள்ளிட்ட பல்வேறு ஆற்றலில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதையே முக்கியமான 4 முன்னெடுப்புகளாக கூறப்பட்டுள்ளது. தொழில்துறையில் பணியாளர்கள் வேலை செய்யும் நேரத்தில் ஒரு தளர்வு வேண்டும். பெண்கள் பல்வேறு பணிகளை வேலை பார்ப்பதற்கு கட்டுப்பாடுகளும் தளர்த்தி எளிதாக்க வேண்டும். வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய
ஆய்வறிக்கை 53% பட்டதாரிகளும் 36% முதுகலை பட்டதாரிகளும் தங்களின் படிப்புக்கேற்ற வேலை பார்க்கவில்லை என்று கவலை தரும் செய்தியை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தான் இருக்க வேண்டுமே தவிர வேலைவாய்ப்புகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. பொது போக்குவரத்தின் பயன்பாடு நகர்ப்புறங்களில் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் மொத்த தோல் உற்பத்தியில் 38%, ஏற்றுமதி 47% தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்றும் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் கல்வி கற்றல் ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்றும் ஆய்வறிக்கை பாராட்டியுள்ளது. எதிர்காலத்திற்கு விவசாயத்துறையே வெகுவாக பங்களிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த ஆய்வறிக்கை நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அறிவுரை அறிக்கையாக இருக்கிறது. 76 நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு நிதியமைச்சர் பொதுவாக எந்த ஆவணத்தை தாக்கல் செய்வார்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார ஆய்வறிக்கை. அதில் 77 ஆய்வறிக்கையில் எந்த துறைகளின் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சிகள் குறித்து விரிவாக அலசப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி, வளர்ச்சி விகிதம், நிதி பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு நிலை, பல்வேறு துறை. கடந்த நிதியாண்டின் பொருளாதார பொருளாதார அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதத்தை எவ்வாறு மதிப்பிட்டிருந்தார்கள், எத்தனை சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6.4%. வரும் நிதியாண்டு 2025-26 பொருளாதார வளர்ச்சி எந்த வரம்பில் எதிர்பார்க்கப்படுகிறது? 6.3 6.8. 2047 இலக்கினை அடைய குறைந்தது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக எத்தனை சதவீதம் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள்? 8%. தேவையான வளர்ச்சி விகிதத்தை அடைவதற்காக ஆய்வறிக்கை முன்மொழிக்கும் 4 முக்கிய முன்னெடுப்பில் எது அடிப்படை அம்சம் இல்லை? இறக்குமதி அதிகரிக்கணும்னு சொல்ல ஏற்றுமதி தான் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் பணியாளர்களின் வேலை நேரத்தில் என்ன மாற்றம் பரிந்துரைக்கப்படுகிறது? வேலை நேரத்தில் தளர்வு ஏற்படுத்த. இந்தியாவின் மொத்த தோல் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? தமிழகத்தின் பங்களிப்பு 38%. 84 எதிர்காலத்தில் எந்த துறை அதிக பங்களிப்பு அளிக்கும் என்று ஆய்வறிக்கை கூறுகிறது? விவசாயம். ஆய்வறிக்கையில் படி பட்டதாரிகள் எத்தனை சதவீதம் தங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை பார்க்கவில்லை? 53%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்தி வெளியீடு 718 2023 வெளியிட்டிருக்காங்க. அதை வாசித்து 86 முதல் 90 வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். பொருணை நெல்லை திருவிழா என்கிற ஒரு திருவிழாவை முன்னிட்டு நிறைய போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஓவிய போட்டி, குறும்படம் போட்டி, புகைப்பட போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி போட்டி. இந்த போட்டிகள் எல்லாத்துக்கும் பங்கு பெற விருப்பம் உள்ளவங்க பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ 28/12/2023 தேர்வு செய்யலாம். பின்னாடி டேட் அறிவிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு வணக்கம் நெல்லை என்ற கட்டுப்பாட்டு அறையில் நேரடியாகவோ அல்லது உங்களுக்கு porunai.nellai@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பி நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அதை வாசிச்சு பாருங்கள். 86 பொருணை நெல்லை திருவிழா 2024 எந்த மாதம் நடத்த அரசால் திட்டமிடப்பட்டுள்ளது? இதில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஜனவரி மாதத்தில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதத்தில் அப்படிங்கிறது சரியான விடை. அன்பின் ஐந்தினை என்ற தலைப்பில் திருவிழாவின் எந்த போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள அந்த போட்டிகளுக்கு தலைப்புகள் பாருங்கள். அன்பின் ஐந்தினை ஓவிய போட்டி. அப்போ ஆன்சர் ஓவிய போட்டி. ஆன்சர் ஏ. 88 பொருணை நெல்லை திருவிழா 2024 பேச்சு போட்டிக்கான தலைப்பு என்ன? பேச்சு போட்டிக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் ஓர் குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறையின் பெயர் என்ன? வணக்கம் நெல்லை என்கின்ற கட்டுப்பாட்டு அறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவும் சொல்லியிருக்காரு வணக்கம் நெல்லை. பொது பிரிவில் பங்கேற்க அளிக்கப்பட்ட வயது வரம்பு என்ன? அதே வயது வரம்பு இங்கே கொடுத்துருக்காங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அனைத்து போட்டிகளும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஒரு பொது பிரிவில் 2 பேரிலும் பங்கேற்கலாம். பொது பிரிவில் பங்கேற்க வயது வரம்பு ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஏதும் இல்லை. 10 91 முதல் 100 வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்கும். ரீசெண்டாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா இறந்து போனதை வச்சு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. நாட்டில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். மறைந்த பின்னரும் மக்கள் மனதில் வாழ்பவர்கள் ஒரு சிலர். அந்த வகையில் மிகச்சிறந்த பிரதமரும் பொருளாதார நிபுணருமாக மன்மோகன் சிங்கை மறக்க முடியுமா? நாடு என்று மனதில் வைத்து கொண்டாடும். 1991 இந்தியா கடும் பொருளாதார வீழ்ச்சியில் சுனாமியில் சிக்கிய படகு தத்தெடுத்து கொண்டிருந்தது. கடுமையான விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. நிதி நெருக்கடி சுழன்று அடித்தது. நாட்டின் முதலீடு செய்திருந்த வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் தங்கள் முதலீடுகளை வேறு நாட்டில் முதலீடு செய்ய எடுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். அந்நிய செலாவணி கையிருப்பு அதலபாதலத்தில் போய்விட்டது. ரூபாய் 2500 கோடி மதிப்பில் அந்நிய செலாவணி அடுத்த 2 வாரங்களுக்கு மட்டுமே போதுமான வகையில் இருந்தது. அதன்பின் நாட்டின் இறக்குமதிக்கு என்ன செய்வது?
என்று தெரியாமல் நிர்வாகம் குழம்பிக் கொண்டிருந்தது. நாட்டின் கையிருப்புகளில் உள்ள தங்கமோ அடகுக்காக லண்டன் வங்கிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாடே திவாலாகி விடுமோ என்ற அச்சம் எழுந்தது. அந்நேரத்தில் ஆபத் பாந்தவனாக நாட்டுக்கு கிடைத்ததுதான் மன்மோகன் சிங். பஞ்சாப் கல்வி நிறுவனங்களில் பள்ளி படிப்பையும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார படிப்பையும் முடித்துவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றார். பொருளாதாரத்தில் கரைகண்ட அவர் 1971 மத்திய வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக பணியில் சேர்ந்தார். தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், திட்டக்குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளில் முத்திரை பதித்துவிட்டு ரிசர்வ் வங்கி கவர்னர் 1982 முதல் 85 வரைக்கும் பல்வேறு நிதி சீர்திருத்தங்களை கொண்டு வந்து ஜொலித்தார். பின்பு திட்டக்குழு துணைத் தலைவராகவும், தொடர்ந்து ஜெனீவாவில் உள்ள தெற்கு ஆணையத்தின் பொதுச் செயலாளராகவும், அதன் பின் பிரதமரின் பொருளாதார ஆலோசகரும், கடைசியாக பல்கலைக்கழக மானியக் குழு தலைவராகவும் இருந்தார். நாடு பொருளாதார விஷயம் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதை சமாளித்து கைத்தூக்கி கொண்டு வர மன்மோகன் சிங் தான் சரியானவர் என்று அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் அடையாளம் கண்டார். 1991 ஜூன் 21 பிரதமர் நரசிம்மராவ் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நல்ல உடனிருந்து உடனடியாக ஜனாதிபதி மாளிகைக்கு வர வேண்டும் என்று தொலைபேசியில் அழைத்து நிதி மந்திரி இயக்கினார். இதுதான் அவரது அரசியல் பிரவேசம். நிதி மந்திரியாக அவர் செய்த பல சீர்திருத்தங்கள் அழிவு பாதையில் சென்று கொண்டிருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையில் பீடு நடை போட வைத்தது. அவரது ஆற்றல் நாட்டையே வியக்க வைத்தது. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றதும் சோனியா காந்தி தான் பிரதமராக விரும்பாமல் மன்மோகன் சிங்கையே பிரதமராக்கிறார். சிங் இஸ் தி கிங், மன்மோகன் சிங் தான் சிங்கம் என்று நாடு புகழாரம் சுட்டியது. 100 நாள் வேலை திட்டம், தகவல் உரிமை சட்டம், புதிய தொழில் கொள்கை, பெரும்பான்மையான வர்த்தக லைசன்ஸ்களை ஒழித்தது, சுதந்திரமாக தொழில் செய்ய வழிவகைகளை உருவாக்கியது, அந்நிய முதலீடுகளுக்கு நாட்டின் கதவுகளை திறந்து வைத்தது, வங்கி சீர்திருத்தங்கள் என்று அவரது சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நேருவுக்கு அடுத்து தொடர்ச்சியாக இருமுறை பிரதமர் பதவியில் இருந்த அவர் அதிகம் பேசாதவர் ஆனால் செயலில் பல சாதனைகள் புரிந்தவர். 2008 உலகமே பொருளாதார வீழ்ச்சி தள்ளாடி கொண்டிருந்த நேரத்தில் கூட இந்தியா சரிவை காணாமல் ஏற்றமிகு பாதையில் சென்றது என்றால் அது மன்மோகன் சிங் தலைமையின் காரணமாகத்தான். ஆக மன்மோகன் சிங் மறைந்தாலும் பல பாதைகளை வகுத்து கொண்டு சென்றிருக்கிறார். மறைந்த பின்னரும் மக்கள் மனதில் வாழ்பவர் சிலர் என்னும் வரையில் மிகச் சிறப்பான பிரதமர் என்று பொருளாதார நிபுணர்களால் பற்றி குறிப்பிடப்படுபவர் யார்? மன்மோகன் சிங். 1991 சுனாமியில் சிக்கிய படகுகள் என்ற உருவகத்தில் குறிப்பிடப்பட்ட பொருளாதார சூழ்நிலை என்ன விவரிக்கிறது அப்படின்னா, திடீர் மற்றும் பரபரப்பான அழிவு. 93 1991 பொருளாதார வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் எது குறிப்பிடப்பட்டுள்ளது? என்ன காரணம்? கடுமையான விலைவாசி உயர்வு மற்றும் வேலை இல்லாமல். 94 1991 பொருளாதார சீர்திருத்தத்தை நோக்கி அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கை எந்த பதவிக்கு அழைத்தார்? அவர் நிதியமைச்சராக்கியிருக்கிறார். 95 மன்மோகன் சிங் கல்வி பயணத்தில் பள்ளி படிப்பு எந்த நிறுவனங்களில் ஆரம்பித்தார்? பஞ்சாப் கல்வி நிறுவனங்களில் அவர் படிச்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங் 1971 மத்திய வர்த்தக அமைச்சகத்தில் சேர்ந்த பதவி என்ன? பொருளாதார ஆலோசகர். 97 மன்மோகன் சிங் நிதி சீர்திருத்தங்களில் நாட்டின் கதவுகளை டேஷ் திறந்து வைத்தார். எதுக்காக திறந்து வைத்தார்? அந்நிய முதலீடுகளுக்காக திறந்து வைத்தார். 98 2008 உலக பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்தியா எந்த வகையில் முன்னேறியது? இந்தியாவில் என்ன மாற்றங்கள் இருந்துச்சு? ஏற்றமிகு பாதையில் வளர்ச்சி பெற்றது. சி. 1991 இந்தியா எதிர்நோக்கிய பெரிய பொருளாதார சவால்களில் ஒன்றாக அந்த நாட்டு அந்நிய செலவணி கையிருப்பு எவ்வளவு காலத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது? 2 வாரங்கள். கடைசி 100வது கேள்வி. மன்மோகன் சிங்கின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களில் மேற்காணும் பத்தியில் குறிப்பிடப்படாத ஒன்று என்ன? தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டம்னு ஒன்று சொல்லலை, அதுக்கு கூட மீதி இருக்கக்கூடிய 4மே சொன்னாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வெறும் பத்தியை பார்த்து தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் அதுதான். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வித்தாள். 100க்கு 100 எடுத்திருந்தீங்க, 100க்கு அவுட் ஆஃப் 100 உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 100 அவுட் ஆஃப் 100 சொல்லுங்கள். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் தான் கொஷின் பேப்பர் ஈஸி, சரிங்களா? இல்லை ஒரு 99 கொஷின் எடுத்திருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணணும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுங்கள், அடுத்த வரக்கூடிய டெஸ்ட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.